வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSS செல் வழங்குகின்ற இந்த நிகழ்வு சற்று சிரிக்கவும் சிந்திக்கவும் ஒரு பொறுப்பான உணர்வையும் எடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஒரு சிறு உரையாடலை உங்கள் முன் மகிழ்ச்சியோடு தர வந்திருக்கிறோம். என்னோட திருமதி மங்கை சுப்பிரமணியம் அவர்களும் காத்திருக்கிறார். ஆளுமையான ஒரு பெண். இப்பொழுது நாங்கள் கேட்கிறேன், என்ன கேள்வி என்றா, ஒரு பெண் இல்லற வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்க வேண்டும், இன்றைய அறிவியல் யதார்த்தத்துல உங்களை நான் கேட்கலாம் இருக்கிறேன். மங்கை, சொல்லுங்க. இப்ப நம்ம குடும்பத்துல வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும். முதல்ல எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த செலவு பண்ணணும். சேமிப்பு அவசியம். கடன் வாங்கறது இல்லாம சேமிக்க கத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கும் சேமிப்பை கத்து கொடுத்தாக்கா நம்ம நல்லா வளர்ச்சி அடையலாம். எதையுமே திட்டமிட்டு செய்யணும், எதையுமே யோசிச்சு செய்யணும். ஒரு பொருள் வாங்குறோம்னா வீட்டுல இருக்குதுன்னாக்கா அந்த பொருள் காலி ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வாங்கணும். நிறைய வீட்டுல வாங்கி வைக்கிறது நல்லது இல்லை. எது தேவையோ அந்த தேவைக்கேற்ப செலவு செய்யணும். கல்வி முக்கியம். குழந்தைங்களுக்கு கல்வி கொடுத்தீங்கனாலே அவங்க அவங்களுடைய லைஃபை பார்த்துக்குவாங்க. குழந்தைங்களுக்கு கல்வி அவசியம் கொடுத்துருங்க. எந்த வேலையை செய்தாலும் தெளிவா அது எந்த இடத்துல எந்த பொருள் வைக்கிறோமோ அதே மாதிரி சின்னம். அருமை அருமை. அந்த வருமானம் சேமிப்பு திட்டமிட வேணும். ஒரு பெண் ஒரு செயலை செய்ய யோசிக்கணும். உதாரணமா ஒரு கடைக்கு போய்க்க வீட்டில பொருட்கள் இருக்கிறதா, என்ன பொருள் இல்லை என்பதை நாங்கள் பார்த்து வாங்கணும். இல்லாவிட்டால் ஏற்கனவே இருக்கிற 4 கத்தரிக்காய் இருக்கு, இன்னும் 2 கத்தரிக்காயை கொண்டு கூட்டி பெருசாக வைக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஆகவே தேவையான பொருட்களையும் தேவையான இடங்களில் அந்த பொருட்கள் சரி, தேவையான விடயங்கள் சரி பேசிக்கொள்வது ஒரு பெண்ணுக்கு சிறப்பு என்றதை அழகாக சொன்னீர்கள். அதாவது திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை சூழல் என்று பார்த்தா இன்றைக்கு சரியான கடினமா இருக்கு. அதாவது குடும்ப விடயங்களை திட்டமிட கடினம் இருக்கிறது. காரணம், பெண் வேலைக்கு போகணும், சமையல் செய்யணும், பிள்ளைகளை கூட்டிக் கொள்ள போகணும், அல்லது பிள்ளைகளின் கல்வியில ஈடுபாடுடையவளாக இருக்கேக்க சில விடயங்களை திட்டமிட இயலாது, உடனடியாகவே செயற்படுத்த வேணும் போல இருக்குது. அப்படியா நிலையில பெண் எப்படி நடந்து கொள்ள வேணும்? இப்போ வேலைக்கு போற பெண்கள் முன்கூட்டியே நம்ம இரவே தேவையா நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்து வச்சுக்கணும். கொஞ்சம் குழந்தை துணி துவைக்கிறது அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கல்விக்கு வீட்டுல சொல்லி கொடுக்க முடியலன்னா டியூஷன் சேர்த்துடலாம். கல்விக்கு அவசியம் கொடுக்கணும். அவங்க குழந்தைங்களுக்கு நேரத்தை கல்வியை கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நல்ல உணவா பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். பண சேமிப்பு இருவரும் வேலைக்கு போறதால பண சேமிப்பு இருந்தாதான் மேற்கொண்டு குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும். ஆமா, நீங்க திட்டமிடுறதுக்கு அழகாக சொன்னீர்கள். நாளைக்கு பாடசாலை இருக்கிறது, பிள்ளைக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னா இன்றைக்கு யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடாது, நேற்றே அதை வாங்கி வைத்து பிள்ளையிடம் கொடுக்க வேண்டும். அதே நேரம் வேலைக்கு போற பெண் என்றால் திட்டமிட்டு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நாளைக்கு வேலை, ஆகவே இன்றைய வேலைகளை முதலே அதை முடித்து விட்டால்தான் நாளைக்கு பயன்படும் என்ற ஒரு நிலையை அந்த பெண் எடுத்தாளாயின் நிச்சயம் திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை சூழல் எங்களுக்கு அமைய வேண்டும் என்பது உண்மை. ஆமா, அதாவது குடும்பத்துல ஒரு குடும்ப வாழ்வு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்க்கை என்பது வாள் கொண்டோ துப்பாக்கி கொண்டோ ஆடுற ஆட்டம் இல்லை. அது மகிழ்ச்சியான ஒரு மலர் விரிவதை போல் விரிய வேண்டும். அப்படியாயின் அந்த பெண் அதாவது ஒரு குடும்பத்துல நல்ல பெண்ணாக இருக்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும் என்றால் எப்படி மகிழ்ச்சியை உருவாக்குறது என்று கேட்கிறேன். அதாவது ஒரு பூ விதியேக்க நாங்க பார்த்தா அழகாக விரிகிறது. அதுபோல ஏன் ஒரு பெண் எப்போதும் மகிழ்ச்சியா, இந்த பிரச்சனை இருந்தாலும் அதில் மகிழ்ச்சியாக ஏன் இல்லை என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. சில பெண்கள் மூஞ்சியா இருப்பார்கள், அகத்தின் அழகு முகத்தை தெரியும் என்றால் அந்த புன்சிரிப்பையே காட்ட மாட்டார்கள். அப்படி ஏன் சிரிக்காமல் சில பெண்கள் இருக்கிறார்கள், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள், ஏனென்று மங்கியக்கு இப்ப மகிழ்ச்சி வேணா 4 பேரும் சேர்ந்து சாப்பிடணும், ஒரே இடத்துல சாப்பிடணும். பள்ளியில என்ன நடந்ததுன்னு குழந்தைங்களை உட்கார வச்சு கேட்கணும். பகிர்தல் இருக்கணும் அவசியம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளவே வீட்லயே கூட கேம் வைக்கிறாங்க. அம்மாங்கள்
கேம் வச்சு குழந்தைங்களுக்கு வீட்லயே அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். இப்படி எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாக்கா மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். நிச்சயம். உம் ஆம், நிச்சயம். மகிழ்ச்சிக்கு நாங்கள் தான் வித்திட வேணும். அதாவது ஏன் உம்மூஞ்சியம் பிரச்சனை என்பது எப்போதுமே வரும், நீர்க்குமிழி போல அது உடைந்து கொண்டு செல்ல வேண்டும். ஆனா மகிழ்ச்சி என்பது பூத்து குலுங்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு மனதில உள்ள பெண்கள் தான் அதை திட்டமிட வேணும். அந்த மன மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நீ சிரித்தால் தீபாவளி என்று சொல்லுவேன். அதாவது நீதான் சிரிக்கணும் முதல்ல குடும்பத்தை காக்கிறதுக்கு. அப்படி பார்க்க ஒரு பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு வாழ்க்கைக்கு எப்போதும் தேவை. அதனால்தான் பெண்கள் குத்து விளக்கு போன்றவர்கள் என்று சொல்வார்கள். 5 முகமாக அந்த திரி எரிவதை பார்க்கும்போது, ஆகா, இப்படி மகிழ்ச்சி எல்லாம் இருக்குது, இவ்வளவு ஒளி அழகாக இருக்கிறது, அப்படி ஒரு பெண்ணும் இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த உரையாடலை கேட்டால் உங்களுக்கு சற்று விழிப்புணர்வு இருக்கிறதல்லவா? ஆகவே பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மங்கை சொன்னதை கேட்டு பார்த்தால் நிச்சயம் புரியும் என்று கூறிக்கொண்டு மங்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இடையில இருமல் வந்துருச்சு, நன்றி, மன்னிக்கவும்.